ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லாயிருப்போம். இன்றைக்கி மணி 7:10 போகுது. பாப்பா காலையிலேருந்தே எழுந்துகிட்டே இருந்தா, என்னன்னே தெரியல. அப்புறம் தொட்டிலில் போட்டு ஆட்டு வச்சேன். லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் இதை கூடையில் மாற்றணும். கிச்சனையும் எடுத்து ஊற ஒதுங்க வச்சுட்டேன். இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வைக்கணும். இதை க்ளீன் பண்ணோம். இப்போ தோசை ஊற்றணும், அதனால் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரச சாதம். 2 பாப்பாவுக்கு திடீர்னு ரொம்ப கோல்டாக இருந்தது. அதனால் ரச சாதமும் உருளைக்கிழங்கும். அதுவும் பாப்பா இப்படி தான் வேணும்னு கேட்டிருந்தா, பெரிய பாப்பா. இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுனால, ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசுகிறதுனால அவள் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கா. இப்படி செய்யுமா அப்படி செய்யுமான்னு. அதனால் ரச சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் 2 பாப்பாவுக்கும் அதே தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் நிலக்கடலை வேக வச்சுருக்கேன். அப்புறம் இது பொமக்ரேனேட் உரிச்சு வச்சுருக்கேன். இதுதான் இப்போ லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸு. எனக்கான பழம் இது. நான் இப்போல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சாப்பாட்டை கம்மி பண்ணிவிட்டு, சாப்பாட்டை கம்மி மீன்ஸ் சாதம் தோசை அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஹெல்த்தியாக கொஞ்சம் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 30 வயசு ஆகிட்டுனாவே நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும். எனக்கான ஜூஸ் இது நட்ஸ் ஜூஸு. இது காலைல எனக்கு இதுவும் ஒரு தோசை, நட் ஜூஸும் ஒரு தோசையும் தான் சாப்பிடுவேன். இது 11 மணி போல் இந்த பழத்தை சாப்பிடுவேன். அப்புறம் தண்ணி போட்டு வச்சுட்டு இன்னும் கஞ்சி காய்ச்சி வைக்கணும், அது மறந்துட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.